ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குட்டெக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மீடியோ ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மாமன் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரூரல் ஃபேமிலி டிராமா மூவி. சூரிய, ஐஸ்வர்யா லட்சுமி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோட அக்காவுக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷமா குழந்தை இல்லாம குழந்தை பிறந்ததும் மருமக பிறந்த சந்தோஷத்துல நம்ம கதையோட ஹீரோ பயங்கர பாசத்தோட இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல ஹீரோக்கு கல்யாணம் ஆகி நம்ம கதையோட ஹீரோயின் மருமகளா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு மாமன் மருமகனோட உறவு பிடிக்காம வரக்கூடிய பிரச்சனை என்ன, குடும்பம் எதனால பிரிஞ்சிச்சு, திரும்ப ஒண்ணு சேர்ந்தாங்களா, மாமனுக்கும் மருமகனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாசம் என்ன, பொண்டாட்டி புருஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காதல் என்ன, ராஜ்கிரனை வச்சு இவங்க என்ன மெசேஜ் சொன்னாங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குட்டி சிங்கம் மாதிரி ஒரு ஃபீல் குட் மெலோ டிராமா மூவி தான் இது. காமெடி எந்த அளவுக்கு ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆகுமே, அதே மாதிரி தான் இந்த எமோஷனல் டிராமாவுமே. மாமன் மருமகளோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை உங்களால பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் ஃபன்னு எமோஷனையும் ப்ராப்பரா மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய எமோஷன் ஓவர் டோஸ் ஆயிடுச்சான்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள மெலோ டிராமா, மலையாளம் ஃபீல் குட் மூவி ஸ்டைல்ல இந்த மூவியுமே சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. சூரியோட ஸ்டோரி எமோஷனலா டச்சிங்கா நீட்டா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சூரி இந்த படத்துல செம்மையா ஷைன் ஆயிருக்காரு. ஆக்ஷன் எமோஷன்ல பஞ்சம் வைக்காம மிச்சம் வைக்காம அடிச்சு தூள் கிளப்பிருக்காருங்கிறது 360 டிகிரில இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வர எல்லாருமே ஜஸ்டிஃபையிங்கா அந்த கேரக்டரை நீட்டா நடிச்சு கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. படத்தோட மெயின் சப்ஜெக்டே பாண்டிங், எமோஷன், லவ் டிராமா, கெமிஸ்ட்ரியை மட்டுமே சுத்தி சுத்தி வரதுனால டிராமா நிறைய இடத்துல ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த படத்தோட மெயின் சீனே இந்த கல்யாண வீட்டு சீனுங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களாலையுமே ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட கேமியோ நல்லா இருந்தாலும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டெக்னிக்கலா நல்ல கலர்ஃபுல்லான ரூரல் டிராமாவை நீட்டா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சாங்ஸ் அந்த அளவுக்கு டச்சிங்கா எமோஷனலா ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அமரன் படத்துக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு போன அத்தனை பேருமே எமோஷனல் லைட் ஹார்ட்டட் பீப்புளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துக்குமே டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற மாதிரியான ஃபீலிங்ஸை கொட்டி நிறைச்சு ஓவர் டோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல படத்துல எதுவுமே பெருசா இருக்காது. கமர்ஷியல் எலிமெண்ட், காமெடி எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி ஓரமா வச்சுட்டு ஸ்டோரியில ஃபோக்கஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட முக்காவாசி சீன்ஸ் உங்களால ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஸ்டோரி தான் ப்ராப்பரா சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாலும் மேல் சாமனிசம் ஆங்கிள் நிறைய இடத்துல ஓவர்லோட் ஆயிருக்குங்கிறதே பல சீன்ஸ் பார்க்கும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு டீசென்ட் வாட்சான ரூரல் டிராமா மூவி சூரிக்காக கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாமன் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.